தண்ணி தான் கொடுப்பேன். ஒரு கல்லங்காவ காத்து உசுர போலதான் உழைப்பேன். சிங்கராஜகம் படுத்த சிங்கம் மூலிதான் உறங்கும். காலு வட்ட பூமி எல்லாம் களவாணி பயனு எருவடிக்கு ஜம்ஜாரிக்கு இவன் தோல் கொடுக்கு முத்த மகே. ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் இவன் சிறுகுனுக்கு அண்ணன் தம்பி. அடட எட்டு பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்கு வீர மகே. சுட்டி புள்ள தங்கத்த புள்ள உள்ளத்தி முத்து கூட செல்ல மகே. பஞ்சாயத்து கூட இருந்தா இவன் தர்மங்காக்குற மகே. கண்டில அந்தாங்க பாண்டி இங்க தாண்டா போனேடா. காடமங்கல முருகன் தான் சேர்ந்து தானே போனேடா. இந்த போல தம்பிக்கெல்லாம் இது போல தம்பிக்கெல்லாம் எமக்கு யாரு எப்பவுமே முத்த அன்னை. அடட எட்டு பட்டி ஜீமையெல்லாம் நான் கட்டி காக்கு வீர மகே. சுத்தி புள்ள தங்கத்த போல கடலாடி ஏகநாதர் செல்ல மகே. காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். வீடு வீடா கேப்புல எடுத்து காசுக்காக வந்திருப்பேன். எருவடிக்கு சம்சாரிக்கு மருதமணி உழுது விட்டு காசு கேட்பேன். அடட எட்டு பட்டி ஜீமையெல்லாம் எம்மா கட்டி காக்க வீர மகே. பிள்ளத்தி முத்து சுட்டி புள்ள தங்கத்த போல நான் ஊருக்கெல்லாம் செல்ல மகே. புளிப்பு தரே எத்தனை கடையில போய் தேடலையா புளிப்பு தரே தரே. கை தட்டலாம். அந்த பாட்டெல்லாம் யாரும் இப்படி பாட முடியாது. ஆனால் உண்மையிலேயே அருளண்ணே அந்த நடையை பிடிச்சி வாச்சுவார். உனக்கு கை தட்டுறேன் இல்லைன்னா இன்னைக்கு ஒன்று போய் முடியாது. அந்த எட்டு பட்டி ஜீமையிலான்ட்டே நீர்மலை அடிக்கிறான கிண்டுன்றான் உண்டு. இது இதில் ஏதாவது முடிஞ்சிடும். இது எனக்கு வர வர படபடன்னே இருக்கு. ப்ரெஷர் மாத்திரை எடுத்து வரட்டுமாண்ணே? டாட்டாஜி மாத்திரை எடுத்துட்டு வா அண்ணே. நீ இங்கே உட்காரு சிங்க. அங்கன்னு 4 பேர் இங்கன்னு 4 பேர். பேசாமல் எங்கள் நாடகத்தை நீங்கள் திரையை கட்டி ஓட்டி பார்த்துருக்கலாம். வாத்தியார்லாம் பெருங்கண்ட ஒரு ராஜபாட்டு. ஏன்னா ரசிகர் இல்லாத கலை அழகு பெறாது. இவங்க 7 பேராவது சேரில் உட்காந்து யூடியூப் எடுப்பாங்கன்னா ஆளு கந்தாதுறாங்க. இவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு எனக்கு உஷா பாடி எப்படி காலாட்டேன் பாரு பழைய தையல் மிஷின் மாதிரி. ஏன்னா அருமையான ஒரு நாரதர். இவரை நம்பி நான் எந்த ஊருக்கும் கடல் தண்ணியை பார்த்துட்டு பாடுறனா கூட பாடுவான்டா. வந்தாண்டா நடிகர். ஆளே இல்லாத ஊருக்கு 600 பாட்டு பாடினியே. உனக்கு நான் வெண்கல சிலையோ 5 பொண்ணு சிலையோ என் பிஞ்சக்காட்டில் வைக்கிறேன். பூரா உள்ளூரா வெளியூரா போய் எல்லாருமே? வெளியூரா உள்ளூரா? இதில் ஒத்தையில் பயந்துக்கிட்டு இருக்க ஆளு கைதுக்குங்க. கைவசம் ஆள் இருக்குது. பேட்டரி விட்டால் அனுப்பிவிடு. முத்தா நீ எதுக்குடா பயப்படுற? ரொம்ப போகமாட்டா நீ. என்ன இருக்க எல்லைக்கு போயிட்ட அடுத்த கருவலில் ஓடிடுவேன். சந்திக்காத நாரதரே கிடையாதுண்ணா. ஏதாவது பேசு கண்டாங்க சொல்லுங்கண்ணே. பேசினாலும் மற்ற நேரம் கூட பேசுவேன். இப்போ பேச மாட்டேன். நான் நாடக உலகத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்தது யாருன்னா கபலிகாந்த்னு ஒருத்தர். சிரிக்காதீங்கடா. ஏன்டா
கபலிகாந்த் அப்போ தங்கப்பாண்டிக்கெல்லாம் 16 வயசு இருக்கும், அவ்வளோ இருக்காது, சின்ன பையன். முருகன் புத்துரு முருகெல்லாம் தெரியாது. கபலிகாந்தன்னு சின்ன ஒல்லியாக இருப்பார், ஆள் வெத்தலை போட்டுக்கிட்டே பாடுவார். அவரை சந்தித்தேன். அதுக்கப்புறம் விஸ்வப்பரா என்னன்னே விஸ்பர்னா பேர் இருக்கு நாரதருக்கு. விஸ்வப்பரா விஸ்வப்பராவா சந்திச்சேன். அப்போல்லாம் நீ சின்ன புத்துரு. ஆமாண்ணே. அவன் சொல்கிறே உடனே அவன் கோமியத்தை வாங்கி குடி. அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கேன் சின்ன வயசுலேருந்தே. அப்போயே சின்ன யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். ஏன்னா அது எனக்கு தெரியாது. அப்போ நீ தவந்த ஒத்துக்க கேமரா எடுத்து போயிடும். வரிச்சூர் பழனியப்பேன். இப்போ எல்லாரும் கை தட்டலாமே. வரிச்சூர் பழனியப்பனை சந்திச்சு வேணாம். அண்ணே நான் ஒரு நாடகத்துக்கெலாம் போயிருக்கேண்ணே. நான் சின்ன பிள்ளைலாம் ஒரு நாடகம் விரும்பி பார்ப்பேண்ணே. வரிச்சூர் பழனியப்பா தாத்தா பார்த்துக்கிட்டா என்னங்கன்னு இருக்க. நல்லா பாடுவார்னே, ஆனால் செத்து போயிட்டாருண்ணே. அதுக்கு நீ முதல்ல நீர்மாலைக்கு வந்திருக்கலாம்ல. ஏன் ஐஸ் பெட்டியில் வச்சுவார். செத்து போயிட்டாரா? ஆமாண்ணே. என் டியூட்டியில் அவன் கரெக்டாக இருக்கேன். வெத்தலை ஓட கொப்பளிக்க கேன்லேயே துப்ப ஃபில்ட்ரு பண்ணி மறுபடியும் துப்ப. அஞ்சரை கட்ட ஆறுமுகம் கள்ளையே உன்விழி கூட கவி பாடுதே. நல்லா தான் பாடுவார், அவரும் செத்து போயிட்டார். இன்னும் அவர் சொல்லவே இல்லையே. அந்த ட்ராக் ஃபினிஷிங்கில் தான் நீ பேசணும். அதான் ஸ்கிரிப்டில் அப்படி தானே இருக்குது. சரி விடு, சோக்கை தான் பண்ணிவிட்டு சிரிச்சாங்களா? உள்ள உன்னை பொழக்கிறேன். நல்ல ஜோக்கெல்லாம் கண்ணி கெடுக்கிறான்டா. எடுத்து அந்த சோறை கொலைய விட்டு ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, அறுமுகத்துக்கு காட்டாத, ஏ ஆகாதும்மா ஆகாது, இந்த அனுபவம் உனக்கு ஆகாது, ஏ ஆகாதும்மா ஆகாது, அனுபவம் உனக்கு ஆகாது, ஏ ஆட்டாதம்மா ரொம்ப ஆட்டாதம்மா ஆட்டாது, இந்த அறுமுகத்துக்கு காட்டாது. மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்து மான்முருகன் ஏத்துக்கம்மா. ஏ அம்மா, ஏ ஐயா, ஏ ஆத்த ஏகனாரான தெரியும். மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்து மான்முருகன் ஏத்துக்கம்மா. எம்மா மண்டக்கணம்மா பேசினா, வள்ளி மண்டக்கணம்மா பேசினா, பெரும்பச்சேரியில் தெண்ட கட்டத்தான வேணுமம்மா. ஏ ஆட்டாதம்மா ஆட்டாது, இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாது. எங்கள் அண்ணன் எடுத்திருக்க அப்பயே இப்படி தானே பாடுவார். நான் ஒவ்வொருத்தர் பாட்டெலாம் கரெக்டாக மைண்டில் வச்சுருப்பேனே. வரிச்சூர் பழனியப்பா பாட்டு பாடுவார். ஊன ஊன ஊனம் இங்கே ஊன யாருங்கோ, உடம்புல குறையல் எல்லாம் ஊனமில்லைங்கோ, உள்ளோ நல்லா இருந்தா ஊன ஒரு குறையில்லை, உள்ளோ ஊனப்பட்டா உடம்பு இருந்தும் பயனில்லை. 2 காலு உள்ளவனும் நடக்கிறான், அட ஒத்த காலு உள்ளவனும் நல்ல வழி நடக்கிறான். ஊன ஊன ஊனம் இங்கே ஊன யாருங்கோ, உடம்புல குறையல் எல்லாம் ஊன இல்லைங்கோ. அதாத்தியா இந்த கடைசியில் கைதட்டி எனக்கு பேர் வாங்கி தெரியும். இன்னைக்கு வந்திருக்க சாமியார் பையாவூரி செந்தில் குமரன். அருமையான ஒரு இது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு வயசு பத்தாது, தகுதி இல்லை அவரை சொல்கிறதுக்கு. ஏன்னா பகல் பூரா ஒரு மூட்டம் போட்டுட்டு சாயந்தரம் குளிச்சு விட்டு பவுடரை பூசிக்கிட்டு நாடகத்துக்கு வர்றதெல்லாம் பெரிய திறமை. அதெல்லாம் அவனுக்கு நிலம் தரத்தினே பிடிச்சி ஆட்டது நான் தும்பிட்டேன். நீயும் நானுமே வேணாம், இது சிரிக்கிறாங்க. கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரியே, அவ்வளோதான்.